நெடுவினா சங்ககால விருந்தோம்பல் பாடத்தின் வழி நின்று விளக்குக. சங்க இலக்கியத்தில் விருந்து வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலே ஏனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நினையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி. இதனை குரல் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூறு கூறுகிறது என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. பொருள்களை பணயம் வைத்து விருந்து. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன். இன்னும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டை சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி நெருகை வந்த விருந்திற்கு மற்ற தன் இருப்புடை பழவால் வைத்தனன் என்று இக்கருங்கோட்டை சீரியாழ் பணயம் என்கிறது புறநானூறு என்ற பாடல் அடிகளில் இடம்பெறுகிறது. பெரிய புராணம் காட்டும் விருந்து. இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியமில்லை. எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அறிந்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. Please like, share and subscribe Leela Kids channel.